அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் உளுந்த வடை எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்த வடையில் வந்து நிறைய டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம உளுந்த வடை பண்ணுறதுக்காக வந்து உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா குவாலிட்டியான உளுந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வடை போடும்போது வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும். மாவு அரைக்கும் போது வந்து நல்லா வந்து ஆட்டும் போது வந்து நல்லா பொங்கி பொங்கி வரும். அதனால் நல்லா குவாலிட்டியான உளுந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், நல்லா புஸ்ஸுன்னு இருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இப்போ உளுந்து வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இதை வந்து 1 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இந்த ஊறின உளுந்தை வந்து தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து மறுபடியும் மூடி போட்டுட்டு 1 ஹவர் வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 2 மணி நேரம் வைக்கணும். 1 ஹவர் வந்து வெளியே வைங்க, 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் தேவையில்லை. 1 ஹவர் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறதுனால வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சூடாயிரும். சூடாயிருச்சு அப்படின்னா மாவும் பொங்கி வராது. 2வது வந்து நமக்கு வடை தட்டி போடும்போது எண்ணெயும் குடிக்கும். அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது மிக்ஸி ஜார் வந்து. இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு பல்ஸ் மோடு மட்டும் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைக்கிறதுல தான் மாவு வந்து நல்லா பொங்கி பொங்கி வரும். நீங்கள் எடுத்தோடனே தண்ணி ஊற்றுனீங்கனாக்கும் உங்களுக்கு வந்து நல்லா பொங்காது. அதனால் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் வந்து பல்ஸ் மோடு மட்டும் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றணும். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1 கப்பு உளுந்துக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் தண்ணியை ஊற்ற போகிறோம். அதனால் கவனமாக பார்த்து ஊற்றிக்கங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மாவெல்லாம் வந்து மேலே வச்சு மேலே இருக்க மாவெல்லாம் வந்து கீழே ரன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஸ்பீடு 2ல் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃபுல்லாமே அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இது 3வது ஸ்டேஜு. மறுபடியும் வந்து கீழே இருக்க மாவை மேலேயும் மேலே இருக்க மாவு கீழேயும் வச்சுட்டு கடைசியாக வந்து 6வது டேபிள் ஸ்பூன் ஊற்ற போகிறோம். அதாவது மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இது ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மோடில் வச்சு கரெக்டாக வந்து 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரை நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ நல்லா ஃபுல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு பாருங்கள், நல்லா வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைச்சா கூட இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா பொங்கி இருக்காது. அந்தளவுக்கு வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்குது, நல்லா பொங்கியும் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இது ஒரு பவுலில் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. பச்சை மிளகா வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கோ, இந்த மாவை வந்து நம்ம எந்த அளவுக்கு அடித்து அடித்து வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு நம்ம வடை வந்து உப்பியும் கிடைக்கும், அதே போல் எண்ணெயும் குடிக்காது. அந்த மாவில் வந்து நல்லா காற்று வந்து உள்ளே போகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா அடித்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கும், மாவு அரைச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கனாக்கும் உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். நீங்கள் உளுந்தா இருக்கும்போது எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஆனால் மாவு அரைச்சதுக்கப்புறம் உடனே வந்து சுட்டால் தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு ஹோல்ஸ் போட்டு அப்படியே வந்து எடுத்து போட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. உங்களுக்கு அந்த மாதிரி போட தெரியல அப்படின்னா உங்களுக்கு பாலித்தீன் கவர் அப்படி இல்லாட்டி வந்து பால் பாக்கெட் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட வந்து நீங்கள் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டு கூட இறக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கையிலேயே நீங்கள் போடுறதுக்கு வந்து இந்த மாவு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒட்டவே செய்யாது. நான் சொன்ன பதத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக அரைச்சிங்கனாக்கும் நீங்கள் கையிலே வந்து ஈஸியாகவே எடுத்து போட்டுடலாம். இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் நல்லா வெளியே மொறுமொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாக வந்து இந்த உளுந்த வடை இருந்ததா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.